ஹலோ மக்களே! நான் எப்படி 90 டேஸில் 10 கேஜி குறைச்சேன்னு சொல்லிட்டு தான் 90 டேஸ்க்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நான் என்ன ஃபுட் ரெசிபி சாப்பிட்டு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். என்ன ரெசிபினா, நம்ம கீரையில் என்ன ஃபுட் சாப்பிட்டாலுமே அது வந்து ரொம்ப ஹெல்த்தி. பிகாஸ் கீரை வந்து கேலரிஸ் வந்து ரொம்பவே கம்மி. அப்புறம் வந்து இதில் அயன், ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆக நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எந்த கீரை வேணாலும் சாப்பிட்லாம். அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எல்லா கீரையிலுமே வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் பர்ன் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின்ஸ் ஏ, சி, கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கே வந்து நல்லது. கீரை வந்து ஃபைபர் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஃபைபர் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, நமக்கு ப்ளோட்டிங் இருக்குல்ல, அந்த ப்ளோட்டிங் பெல்லி ஃபேட் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கும் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்களும் 90 டேஸில் 10 கேஜி குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் டெய்லியும் மறக்காமல் பார்த்து அதை ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த கீரையில் வந்து ஒரு ஃபேட் மெட்டபாலிசம் இருக்குது. அந்த ஃபேட் மெட்டபாலிசம் வந்து நம்ம கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு பசிக்காது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்து ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து அதிகமான ஃபுட் சாப்பிடாம கண்ட்ரோல்டாக இருப்போம். அதனால் வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ணலாம். இது வந்து எது கூடலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ரைஸ் கூட கீரை கூட்டு, பொரியல் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடலாம். ஆம்லேட்டில் கூட ஆட் பண்ணலாம். சாலட்ஸ் கூட சாப்பிடலாம். பட் சில பேருக்கு சாலட்ஸ் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க வந்து மற்றதில் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சூப் வச்சு இந்த கீரை குடித்தா கூட அதுவும் வந்து ரொம்பவே ஹெல்த்தி தான். ஸோ வீக்லி த்ரைஸ் இதே மாதிரி கீரையில் எதனா செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கும் ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஆகும். இதே மாதிரி டிப்ஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.